ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் மகோத்சவ அனுபவம். பெரியாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் இன்றைய அனுபவத்திலே தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்குமேல் என் அடியார் அது செய்யார். இது பெரியாழ்வார் திருமொழி, பெரியாழ்வார் பாசுரம். திருமாலே நெடியானே என்பது குலசேகர ஆழ்வார். தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்குமேல், தேவியே ஒரு கால் என்னுடைய அடியார்களை பத்தி குத்தம் சொன்னாலும், உம்மை தொகை இந்த இடத்துல இடுறார், சொல்ல மாட்டாள். வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியவள், கோட்டி மாத்ரு வாத்சல்யமுடையவள் பிராட்டி, நமக்காக புருஷகாரம் செய்யக்கூடியவள் எம்பெருமானிடத்துல. அப்படிப்பட்டவள் ஒரு கால் சொன்னாலும், தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்ய மாட்டார், செய்தார் நன்னே செய்வார் என்று எம்பெருமான் சொல்றான். ஆக இதிலேயும் திருமாலே நெடியானே என்று குலசேகர ஆழ்வார் பதிகத்திலும் அவள் தானும் என்னாலும் பொறுக்க போகாது அப்படின்னு சொன்னா, பொறுக்க போகாதுன்னு சொல்லும் பொழுதோ என் அடியார் அது செய்ய மாட்டார் அப்படின்னு எல்லை காண ஒண்ணாதவன். அப்படின்னா திருமாலே நெடியானேன்னா, திருமால் நெடியானானவன், நெடும் காதல் கொண்டவன். நெடுமாலேன்னு சொல்றோம் பல இடங்கள்ல, நெடுமாலே என்பதனாலேயும் நெடியானே என்றதனாலே அடியார்களினிடத்துல நெடிய காதல் கொண்டவன், எல்லையில்லாத அன்பு கொண்டவன், பாரிப்பு கொண்டவன். அதனாலே தாமரையாள் சிதகுரைத்தாலும், திருமாலே வந்து சொன்னாலும், திருவானவளை சொன்னாலும் என் அடியார் அது செய்யவே மாட்டார், செய்தார் நன்னு செய்வார் என்று சொல்லும்படியா இருக்கு. இவனுடைய காருண்யத்தினுடைய எல்லை காண முடியாதபடி, அன்பினுடைய எல்லை காண முடியாதபடி, ரக்ஷகத்துவத்தின் எல்லை காண முடியாதபடி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாள். ஆக முதல்ல தாமரையாளாகிலும் சிதகுரைக்குமேல் என்றும், திருமாலே நெடியானே என்பதனாலே ஆசிரித விஷயத்திலே அவனுடைய எல்லை காண ஒண்ணாதபடி இருக்கின்றது அப்படின்னு. இரண்டாவது, தவம் உடைத்து தரணிதானே. குலசேகர ஆழ்வார். பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன. இது பெரியாழ்வார். தவம் உடைத்து தரணிதானே. தவம் உடைத்த தரணி அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சஞ்சாரத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால இந்த பூமியை சொல்றார் பாக்கியம் உடையது. தவம் உடைத்துனா இந்த பூமி பண்ண பாக்கியம் என்ன பாக்கியம், இந்த பூமிக்கு இவ்வளவு பாக்கியமா? ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கின்றார். அதனால இந்த பூமி தரணியானது பாக்கியம் உடையது அப்படின்னு சொல்றார். ஆனா இவரோ பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனன்னு சொல்றாரே. இவர் தவம்னு சொல்றார், இவர் பாவம்னு சொல்றார். அப்படின்னா நாம ரூப விசிஷ்டமான வஸ்துக்கள், சகல வஸ்துக்கள் பேர் இருக்கு, ஒவ்வொரு வஸ்துக்கு பேர் இருக்கு. அத்தனை வஸ்துக்களினுடைய பேரிலேயும் ஒரு ஒரு ஜீவாதிஷ்டானம் உண்டு அப்படின்னு சொல்றார். ஒரு ஒரு வஸ்துவுக்கு ஒரு ஒரு பெயர் காரணம், ஒவ்வொரு வஸ்து இன்னது இன்னதுன்னு இருக்கு. சரி, ஆனால் ஞான சங்கோச்ச அதிசயத்தாலே பாவிகள் பருகக்கூடிய நீர், உடுக்கும் கூரை, நீர், உண்ணும் உணவு, இதெல்லாமே பாகவத ஸ்பர்ஷம் அத்ததுன்னு ஆறது. ஊனேறு பதிகத்திலையும் இதே தானே காட்டுறார். பாகவத ஸ்பர்ஷம் உள்ளது எல்லாமே ஞானாதியர்களாகட்டும், பக்தி பரவசமுடையவர்களாகட்டும், பக்தர்களாகட்டும், அத்தனை பேருக்கும் அது உத்தேசியம். ஆனா பாகவத ஸ்பர்ஷம் இல்லாதவைகள், ஞானாதிகர்களுக்கு உகந்தது அல்லாதது, பக்தி அத்தவர்களுக்கு அவர்களோடு சம்பந்தம் பெற்ற வஸ்துக்கள் அப்படிங்கிறது எல்லாமே பாவத்தில் நிஷித்தங்கள், சத்துக்களுக்கு நிஷித்தங்கள் அப்படின்னு சொல்றாராக. ஞான சங்காதி அதிசயத்தாலே, ஞான சங்காதி அதிசயத்தால் இந்த பாபிகளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தால் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அது இந்த இடத்துல தாரக போக்கிய போஷ
வஸ்துக்களை எடுத்து சொல்றார். முக்கியமான வஸ்துக்களை சொல்றார். எது? உண்ணும் சோறு பருகுடி தின்னும் வெத்திலைன்னு ஆழ்வார் சொல்றது போல இவரும் அதே இந்த மூன்றும் காட்டுறார். அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மூன்றுமே பாகவத ஸ்பர்ஷம் அற்றது அப்படிங்கிறதுனாலே நிஷித்தம். அதே பாகவத ஸ்பர்ஷம் உடையது அப்படின்னு சொன்னா அது உத்தேசியமாறது. அதைத்தான் இங்கே சொல்றார். ஆக இந்த பாவிகளுக்கு நீராகவும் கூரையாகவும் வந்து அமைந்திருக்கிறது. அதனால இவர்களோடு சம்பந்தம் பெற்றிருப்பதனாலே பாபம் வரக்கூடியது. ஆக இந்த பாகவத ஸ்பர்ஷம் உள்ளவை பக்தி பரவசருக்கு உத்தேசியமாக ஆகும்படியா இருக்கு. அதே இதர ஸ்பர்ஷம் உள்ளது, பாகவத ஸ்பர்ஷம் இல்லாமல் இதர ஸ்பர்ஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா சத்துக்களுக்கு நிஷித்தங்களா இருக்கு அப்படின்னு காட்டாராக. தவம் உடைத்து தரணிதானே, தரணியானது தவம் பெற்றது, பாக்கியம் உடையது. ஏன்னா வைஷ்ணவ சம்பந்தம் பெற்றதுனாலே. அதை பருகரீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன. ஏன்னா இதர ஸ்பர்ஷத்தாலே, பாவிகளினுடைய ஸ்பர்ஷத்தாலே. அதையே பாகவத ஸ்பர்ஷமா இருந்ததுனாலே உத்தேசியம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அர்த்தமாக சொல்றார். அடுத்தது வாசுதேவா உன் வரவு பார்த்தே, இது குலசேகராழ்வார். வாழவல்ல வாசுதேவா, இது பெரியாழ்வார். வாழவல்ல வாசுதேவா அப்படிங்கிறதுனாலேயும் வாசுதேவா உன் வரவு பார்த்தே, இதுல குலசேகர ஆழ்வார் தன்னிலை போய் பெண்ணிலை அடைந்து கண்ணனை ஏசும்படியாக இந்த இடத்துல சொல்றார். அதே பெரியாழ்வார் அவனை பார்த்து தன் மனத்திலே வந்து எழுந்தருளி இருக்காயே வாசுதேவா அப்படின்னு உயர்த்தி பேசுறார், கொண்டாடி பேசுறார், அவனை கொண்டாடுகின்றார், இனியரா பேசுறார். இவர் ஏசி பேசுகின்றார், அவர் இனிமையாக பேசுகின்றார் பெரியாழ்வார். ஆக வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னா உன்னை நினைத்து அல்ல, உன்னுடைய தந்தையை பார்த்து, உன்னை விஸ்வசித்து கிடையாது, உன்னுடைய பிதாவை பார்த்து சொல்றது. நாம் ஒரு வார்த்தை அல்லது அறியாததான வாசுதேவரை பார்த்து சொல்றது அப்படின்னா மெய்யனுடைய வயிற்றிலே இப்படி பொய்யனா வந்து பிறந்தியே அப்படின்னு ஏசி சொல்றது போல. ஒரு சத்தும் இப்படி பொய்யே தெரியாததான மெய்யே பேச வல்லக்கூடியதான வாசுதேவரினுடைய வயிற்றிலே நீ பிறந்தாய் அப்படின்னா பசுவின் வயிற்றில ஒரு புலி வந்து பிறந்தது போலே இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். ஆக நாயிகா பாவத்தை அடைந்த குலசேகர ஆழ்வார் ஊடலிலே பாடின பாசுரம் இது. அதனாலே வாசுதேவா அப்படின்னு இந்த இடத்துல பொய்யனாய் ஏலா பொய்கள் உரைப்பானே அப்படின்னு நாச்சியார் சொல்றது போல ஏசி சொல்றார் இந்த இடத்துல. மெய்யன் வயிற்றில் பொய்யன பிறந்தாயி அப்படின்னு. இதே வாழவல்ல வாசுதேவா அப்படின்றதுனால தன்னுடைய திருவுள்ளத்திலே எழுந்தருள் இருக்கார் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய இருப்பு அது அவனுக்கு போக்கியமா இருக்கு. அந்த இடத்திலே இந்த இடத்தை விட்டு பேரேன் அப்படின்னு அவன் சொல்றதுனாலேயும் அதை அனுசந்தித்து மறுபடியும் நினைத்து இனியராய் பாடுகின்றார் வாசுதேவா அப்படின்னு அவனை கொண்டாடி பாடுறார் பெரியாழ்வார். ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல வாசுதேவா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அந்த இடத்தினுடைய பொருளையும் இங்கே நாம் அனுசந்தித்துக் கொள்ளலாம். ஆக ஓடி வந்து என்னுடைய மனக்கடலிலே வந்து எழுந்தருளி இருந்தாயே அப்படின்னு சந்தோஷத்தோட கொண்டாடி அவனை களிப்போடு வாசுதேவா அப்படின்னு இந்த இடத்துல கொண்டாடுறார். ஆக வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னும் குலசேகர ஆழ்வாரும் வாழவல்ல வாசுதேவா அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். இது அதே போலே அந்தாமரை பேதை மாமனவாளன்னும் பெருந்தேவி அப்படின்னும் பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் இது போல நிறைய ஒற்றுமைகள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆக இன்று முக்கியமா 3 விதமான அனுபவங்களை பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வாரும் என்ன நாம் அனுபவித்தோம். அடுத்த ஆழ்வாரினுடைய அனுபவம் அடுத்த பதிகத்திலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.